அதுக்கு முன்னாடி வந்து இந்த முகாம் நடத்துகிறங்கிறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமானங்கிறது அதை அரேஞ்ச் பண்ண ரூபாய்க்கு ஐயா மற்றும் மன்னன் நம்முடைய பாராஜ் அவங்களுக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த இடத்துல வைக்கிறது முக்கியம் இல்லை, பப்ளிக்கையும் வர வைக்கணும். அது வந்து ஒரு பெரிய ஒரு இது. இந்த மருத்துவ முகாம் தொடர்ந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நடத்துறதுங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். எந்த ஒரு சமுதாயத்திலையும் எந்த ஒரு நிர்வாகமே இப்படி ஒரு செஞ்சுருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அதை வந்து ரொம்ப அருமையாக ரூபாய்க்கு ஐயா வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆலோசனையாக நம்ம ஐயனார் அவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்து இதுக்கு எல்லாமே ஒருங்கிணைத்து எல்லாத்தையுமே வர வைக்கிறதுக்கு நம்முடைய பாகராஜ் ஐயா வந்து ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்க நினச்சாங்க நம்முடைய இங்கே வேலை பார்க்குறதுனால தானே நீங்கள் பணி ஓய்வு பெற்றாலும் இந்த பணியை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யணுங்கிறது என்னுடைய செய்ய வேண்டுகோள். அவங்களுக்கு கண்டிப்பாக செய்வாங்க. அடுத்து வந்து நம்ம சாருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜுன் ஐயா பேசிடுவோம். அவங்க வந்து நம்ம சேத்தூர் மனநல மருத்துவர், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பாங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவங்களுடைய வார்த்தைகளை எழுத்துக்களை எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவங்க சொல்லும்போது ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, இந்த சமுதாயம் வந்து ரொம்ப நல்ல சமுதாயம், நானும் இவங்களுடைய திருவிழாக்கள்லாம் கலந்து கொள்ள ஆசையாக இருக்கோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் இங்கே மக்கள்கிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு இந்த மக்கள்கிட்ட பேசணும்னு ஆசை அப்படின்னாங்க. இது வந்து ஒரு முன்னோடியாக தான் குருவாக்கி ஐயா அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து தொடர்ந்து பண்ணுவாங்க. அதோட ஐயா வந்து முக்கியமாக ஐயாவுக்கு வந்து இந்த சமுதாயம் நல்ல சமுதாயம்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு புகையில்லா ஒரு சமுதாயமாகவும் நம்முடைய சமுதாயமாக மாற்றுறதுக்கு ஐயா வந்து நல்ல ஆலோசனைகள் கொடுக்கறதுக்கு அதுக்கு ஏற்பாடு. நம்ம நிறையா பேர் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அந்த இதெல்லாம் வந்து ஐயா தான் வந்து இங்கே ஒரு கூட்டம் போட்டு அவங்களால இந்த சமுதாயம் வந்து சீர்திருத்தம் பண்ணுற அளவுக்கு யாருமே மது அருந்துவை இல்லைங்கிறத அவங்க மூலியமாக நம்ம சமுதாயத்தை கொண்டுறதுக்கு குருவாக்கி ஐயா வந்து ஏற்பாடு பண்ணணும். அடுத்து வந்து சாரை வந்துட்டு சார் மறந்துருக்காங்களான்னு தெரியல. நான் கொரோனா பீரியடில் நான் தாசில்தாரங்க இருந்தேன். அப்போ வந்து சாருக்கு வந்து ஒரு அரசு விழா, மிக பிரமாண்டமான ஒரு அரசு விழாவில் சாரை வந்துட்டு பேச அழைச்சேன். நான் நேரடியாக போகலை, ஆனால் சாரை வந்து சொன்னாங்க. உடனே சாரை வந்து பேச அழைச்சேன். அதில் வந்து மாவட்ட ஆட்சியர் மற்ற எல்லாமே இருந்தாங்க. ஏகேடிஆர் காலேஜில் வந்து ஒரு சிறப்பாக ஒரு ஏற்பாடு. நான் அன்றைக்கி தான் முதலாக நான் வந்து சாருடைய பேச்சை கேட்டேன். ரொம்ப அருமையாக பேசினாங்க. அதே மாதிரி வந்து சார் வந்து சொன்னாங்க, தாயை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. இந்த சமுதாயமே தாயை ரொம்ப மரியாதைக்குரிய சமுதாயமாக நாங்கள் வந்து மரியாதையாக பண்ணுறோம். பெண்களே இந்த சமுதாயம் வந்து ரொம்ப மரியாதைக்குரிய இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மனைவிகளை அதை விட நம்ம ரொம்ப எல்லாருமே மரியாதைக்குரியவங்களாக நடத்துவாங்க. நம்முடைய சாருடைய வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம வீட்டிலனா என்ன, நம்ம சாமி முருகர் சாமி, பிள்ளையார் சாமி, இந்த மாதிரி சாமி படத்துங்களாம் வச்சுருக்கோம். சாருடைய வீட்டில் பார்த்திங்கன்னா நம்முடைய பாரதியார் சிலை இருக்கும், காந்தி சிலை இருக்கும். எல்லாருடைய சிலைகள் வச்சு அதை வந்துட்டு ஒவ்வொரு அவங்களுடைய பிறந்தநாள் நினைவு நாளுக்கு அவங்க போட்டு மாலை போடுறது இல்லை. அந்த ஊரில் உள்ள சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு சார் சொன்னாங்க, எனக்கு சின்ன குழந்தைகளுடைய நிகழ்ச்சிகளையும் நம்மளுடைய பணி நிறைவு விழா நிகழ்ச்சிகளையும் நான் வந்து கலந்துக்கிட்டேன்னு ஆசைப்படுவேன். ஆனால் எனக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. இதுதான் எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு, ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. அந்த குழந்தைகளை வச்சு தான் முதல்ல அந்த பாரதியார் சிலைக்கு மாலை, காந்தி சிலைக்கு மாலை, இந்த தலைவர்கள் சிலைகள் எல்லாம் நம்ம வெளியே தான் பார்த்துருப்போம். ஆனால் சாரு வந்து வீட்டில் இருக்குங்கிறது அவங்களுடைய வீடியோ இதில் வந்து பார்த்ததுல எனக்கு தெரியும். இப்படி ஒரு நல்ல மனிதரோடு நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து வந்து சாரை ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு பார்த்தோம். அதான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கேற்ற நம்ம ஜெயபாஸ்கர் சாருடைய தலைமையில் உள்ள அந்த மருத்துவ குழு மற்றும் அந்த மருத்துவ பணியாளர்கள் எல்லாத்துக்குமே அந்த சமுதாயத்தில் நானும் ஒருத்தங்கிற முறையில் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து பால்ராஜ் ஐயா சொல்லும்போது அவங்க வந்து உங்களுக்கே தெரியும், நானே அவரை பெருமையாக ஒரே வீட்டில் இருந்து ஒரு ஆளை பற்றி பெருமையாக சொல்கிறது நல்லா இருக்காது. அவர் ரொம்ப நல்லவர், அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவர் நல்லவராக இருக்கிறனால தான் இத்தனை வருஷமாக இங்கே நல்ல நிமிர்ந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிகளில் வந்து நல்லா ஒருங்கிணைச்சி எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 32 வருஷம் அரசு பணியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த
32 வருஷம் அரசு பணிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். அதோடு சேர்ந்து நம்முடைய கண்தானங்கள் நிறையா பண்ணிக்கிறோம். எங்களுக்குன்னா யாருக்குமே தெரியாது என்னத்தையும் இதுன்னு. ஆனால் அவங்க வந்து கண்தானம், இவ்வளோ பேருக்கு ஒரு கண்தானங்கிறது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவங்க இந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக தன்னுடைய அரசு பணியையும் தன்னுடைய இந்த சமுதாய பணியான இந்த கண்தான அமைப்பையும் செய்கிறதுக்கு முழு காரணம் வந்து அவங்க இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற காரணம் வந்து அவங்க துணைவியார் மட்டும்தான். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக அவரால் வந்து இந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சுருக்க முடியாது. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம்னா எல்லாரும் நம்முடைய தலைவர் வந்து சொன்னாங்க, எல்லாருமே அவங்களுடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு பொன்னாடை போட்டாங்க. அவர் பால்ராஜ் ஐயா வந்து ஒரு வித்தியாசமாக ஒன்று செஞ்சாங்க. தன்னுடைய சகோதரி கணவருக்கு எல்லாருடைய முன்னாடியும் ஆனந்த முருகனுக்கு ஒரு பொன்னாடை அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து எல்லோரும் செய்கிறதில்லை. எல்லாரும் வருவாங்க, முக்கியமான ஆளுக்கு மட்டுமே பண்ணிடுவாங்க. அவர் வந்து ரொம்ப நல்லவர். நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் நிறையா பார்ப்போம், வாட்ஸ்அப் பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டே இருப்போம், ஃபார்வர்ட் பண்ணி இல்லாட்டி படிச்சுட்டு போய்கிட்டு இருப்போம். ஆனால் ஐயா வந்து அப்படி கிடையாது. எந்த ஒரு வாட்ஸ்அப் வந்தாலும் சரிதான், அதுக்கு ஒரு பதில் கொடுத்து ஒரு நன்றி சொல்லிவிட்டு ஃபோனில், ஐயா ஏற்கனவே அர்ஜுன் டாக்டர் ஐயா சொன்னாங்க, ஃபோனில் வந்துட்டு பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டுட்டு பேசுகிறாங்க. இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லைன்னாங்க. உண்மையாகவே என்கிட்ட பேசும்போதும் ஐயா அப்படி தான் பேசுவாங்க. ஒரு 2 நிமிஷம் எனக்கு ஒதுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் பேசுவாங்க. இந்த பழக்கத்தை வந்துட்டு நானும் ஐயாட்டிருந்து கற்றுக்கிட்டேன். நானும் இப்போ பேச போகிறேன், அது மாதிரி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவங்க பால்ராஜ் ஐயா வந்து இனிமேல் மேலும் மேலும் இந்த சமுதாய பணியோடு சேர்த்து மருத்துவ பணியையும் இணைந்து செய்யுமாறு நான் வந்து அதுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய மனைவி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இனி அவங்களுடைய பணி நிறைவு காலம் வந்து மகிழ்ச்சியாக, ஏற்கனவே மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க 120 வருஷம் நான் வாழ்வேன் அப்படின்னாங்க. அவங்க நினைக்கிற மாதிரியே 120 வருஷம் வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்து விடைபெற்றேன்.